உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ. உமது அணைப்பாலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. உமது அணைப்பாலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ, கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர.
நீரே என் செல்வ ஒப்பற்ற என் செல்வ நீரே என் செல்வ ஒப்பற்ற என் செல்வ உம்மில் மகிழ்கின்றே என்னை மறக்கின்றே உம்மில் மகிழ்கின்றே என்னை மறக்கின்றே இயேசையா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திரம் எல்லோரும் சேர்ந்து இயேசையா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே இயேசையா ஸ்தோத்திர இயேசையா கரங்களை உயர்த்தி இயேசையா ஓ ஆராதிப்போம் இயேசையா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பீர் என் தேவை எல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பீர் என் தேவை எல்லாம் சந்திப்பீர் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே நீரே என் ஆத்மநேச என்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தே என்னையே மீட்க தன்னையே தந்தி உம் அன்பிற்கு இணையில்லையே
என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஓ இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இந்த வருடம் எல்லாம் நீர் மாத்திரம் போதும். ஓ யெகோவா ராஃபா, எங்கள் தந்தையே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம்மை ஆராதிக்கின்றோம் எங்கள் இயேசுவே. நீர் யெகோவா ராஃபா, புதிய நாளை காண செய்திரே. எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனே, இந்த புதிய வருடத்தில் எங்களை ஆசீர்வதியும். எல்லோரும் கரங்களை கொட்டி ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம்.
சூழ்நிலை வந்தினிலும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்தினிலும், சோர்வான சூழ்நிலை வந்தினிலும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்தினிலும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம். விசுவாசத்தோடு பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. கரங்களை கொட்டி இந்த வருடத்தில் வறண்ட வாழ்க்கை செழிப்பாக மாறும். கிருபை ஊற்றுகளை திறப்பார். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம். சத்தத்தை உயர்த்தி பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் இந்த வருடத்தில் மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் எல்லோரும் சேர்ந்து பலத்தின் மேல் விசுவாசத்தோடு, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே,
என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார். கரங்களை உயர்த்தி பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. கரங்களை கொட்டே அவரை துதிப்போம். உமக்கு நன்றி இயேசுவே. கிருபையின் மேல் கிருபை தருவ தேவனே, மகிமையின் மேல் மகிமை தருவே. எங்களை ஆசீர்வதியும் இந்த புதிய வருடத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். Thank you Lord, thank you Lord. Money to open. Thank you Lord. எல்லாம் நாம் முழங்கால் படிடலாம், முழங்கால் படிடலாம். Thank you Jesus. சகோதரி ஜெயக்கொடி அவர்கள் வந்து நம்மை ஜெபத்திலே தொடங்குவார்கள் இப்பொழுது. Thank you Lord, thank you Jesus. நன்றி சாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Master. Amen. Thank you Jesus. Thank you Jesus. கிருபை நேரத்திற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுப்பா, அந்த வேளையில கர்த்தாவே எங்கள் சபையை முற்றிலுமாய் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவன் இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் சபையை சுற்றி கர்த்தாவே தேவரீர் உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாய் நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பிரேயர் சென்டரை சுற்றி தாவே நீர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே தேவாலயத்திலே தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறங்க தாவே. மேக சம்பத்தினாலும் அக்கினி சம்பத்தினாலங்க தாவே என் தேவன் நீங்க நிரப்பப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரங்க தாவே. ஆண்டவரே, சபையின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துக தாவே. சோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்திலே ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. இசப்பா, அந்த வேளையில் விசேஷமாய் தாவே சபை நடத்துகிற ஊழியக்காருக்காய் ஜெபிக்கிறோம், அவருடைய மனைவிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் ஜாபஸ்காய் அவருடைய மனைவி குழந்தைகளுக்காய் சகோதரருக்காய் அவருடைய மனைவிக்காய் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, குடும்பமாய் அவர்கள் செய்கிற தாவே பெரிதான தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்கிற ஊழியத்தின் காரியங்களை என் தேவனிற்க தாவே இந்த வருடம் முழுவதுமாய் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக தாவே ஊழியக்காரர்களை அனுதினமாக தாவே நீர் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிற உம்முடைய வல்லமையினால் அபிஷேக தாவே. வெள்ளத்தின் மேல் பலன் கொடுங்கப்பா, வல்லமையின் மேல் வல்லமை கொடுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கத்தாவே ஊழியக்காரர்கள் கொடுத்து கத்தாவே. சோத்ரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே நிற்கப்படுதையா சோத்ரம் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வசனங்களினாலும் வரங்களினாலும் ஆண்டவரே அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே அப்பா நீ நிரப்பிக்க தாவே. அப்பா நீர் பலன் தந்து வழிநடத்தபடியாய் ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, சரீரத்தில் எந்த பாதிப்புகளோ பலவீனங்களை கத்தா வராதபடி கத்தாவே. அப்பா நீர் கத்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையாய் உம்முடைய தாய்வாய் கத்தாவே
தாவே அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. இந்த வருடம் முழுவதுமா அன்னுதினமாக தாவே அவர்களை நீர் போஷித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஐயா. கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய கண்களில் தாய்வு இரக்கத்தை தாவே ஊழியக்கார் குடும்பத்திற்கு தாவே தேவன் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. இசப்பா இந்த வருடம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளை தாவே உம்முடைய கரத்தில் ஒப்போடுகிறோம் ஐயா. உமக்கு சோத்திரம் ஐயா. தேவரே நாளை மறுநாள் நடக்கிற சண்டே ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ மகிமை எங்கள் சபையை நிரப்பட்ட ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆராதனை வேளையில தாவே ஜனங்கள் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் வர்றங்களினாலும் ஆண்டவரே புதிய தாவே சோத்திரம் ஆண்டவரே இயேசு என்னும் நாமத்தை தாவே உச்சரிக்கிற ஜனங்களா ஆண்டவரே அப்பா நீர் கத்தா ஒவ்வொரு ஜனங்களை நீர் மாற்றிக்க தாவே ஆராதனை வேளையில பொறுப்படுத்தி நடத்துங்க. பாடல் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, காணிக்கை பகுதி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தேவ செய்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறங்க தாவே சோத்திரம் ஐயா. அப்பா நம்முடைய ஊழியக்காரன் ஆவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுங்க தாவே சோத்திரமையா வெறுமையா ஆண்டவரே திரும்பாது என்று உம்முடைய வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவரே சொன்னதை செய்து முடிக்கிற வசனங்கள் ஆண்டவரே, தரையில விழாத வசனங்கள் தாவே உமக்கு சோத்திரமையா. ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே பலனடையும்படியாய் தாவே ஆவியானவர் நிற்க தாமுடைய ஊழியக்காரர்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். இன்னுமா நிற்க தாவே பலன் தந்து நிற்க தாவே கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரமையா. ஆராதனைகளை நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக தாவே உமக்கு சோத்திரம். இசப்பா நடந்து கொண்டிருக்கிற பைபிள் ஸ்டடிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் வேதத்தின் ரகசியங்களை சபை ஜனங்களை அறிந்து கொள்ள இன்னும் திரள் கூட்டத்தை கத்தாவே நீ தட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் அமர்ந்திருக்கிறவர்கள் கத்தாவே இன்னும் மறைப்பொருள்களை அறிந்து கொள்ளும்படியாக கத்தாவே தேவரீர் பைபிள் ஸ்டடிக்கு அநேக ஜனங்களை கொண்டு வருவீராக. இன்னும் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு வாரமும் நடக்க போகிறதான ஆண்டவரே பாஸ்டிங் பிரேயருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனீர் கத்தாவே உம்முடைய சத்திய வசனத்தோடு வருகிற ஜனங்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம் தாவே. பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. கம்யூனியன் சர்வீஸ்க்காக ஜெபிக்கிறங்க தாவே. பரிசுத்தத்தோடு உம்முடைய பந்தியில பங்கெடுக்க தாவே சோத்திரம். ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்திக்க தாவே சபை ஜனங்களை என் தேவனீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆசீர்வதிப்பீராக. இசப்பா சபையில் நடக்கிற சிறு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. இசப்பா பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயதிலிருந்து தெய்வீக பக்தியில ஞானத்தில் வளரும்படியாக தாவே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நடத்தி ஒவ்வொரு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்களை தாவே நீர் அபிஷேகித்துக்க தாவே பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவன் குடும்பங்களை என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஐயா. இசப்பா இந்த வருடம் நடக்கிற எல்லா ஆராதனைகளை தாவே பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா சோத்திரம் ஆண்டவரே. இசப்பா 45 டேஸ் பாஸ்டிங் பிரேயருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த வேளையிலுமாய்க்க தாவே சபை ஜனங்களுக்கு தாவே நம்முடைய தேவாலயத்தில் ஓடி ஓடி வரச்சும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே அநேக புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. சபை ஜனங்களுக்கு ஆத்தும பாரத்தை நீ தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. இசப்பா இன்னும் ஆண்டவரே உடைய சபை நிரம்பி வழியும்படியாக தாவே நான்கா திசையிலிருந்தும் திரள் கூட்டத்தை கத்தாவே நீர் கொண்டு வருவீராக கத்தாவே. சத்தியத்தை கேட்கட்டும், மனம் திரும்பட்டும் கத்தாவே. இசப்பா உலக பிரகாரமாய் வாழ்கிறவர்கள், பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள், ஆண்டவரே தேவையோடு இருக்கிறவர்கள், வியாதி உள்ளவர்கள் ஆண்டவரே சோத்திரமையா உம்முடைய தேவாலயத்தின் மீது கண் போடட்டும் ஆண்டவரே. உம்முடைய தேவாலயத்துக்கு வரும்படியாய் ஆவியானவர் ஜனங்களை நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. புதிய புதிய ஆத்துமாக்களை சபைக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லையை இன்னுமா நீர் விரிவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்படியா நீ நிரப்புங்க தாவே. நிரம்பி வழிகிற பெருக்கத்தை கத்தாவே என் சபைக்கு நீர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஐயா. பெருக்கத்தை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆத்தும ஆதாயம் செய்கிற ஜனங்களாய் ஒவ்வொரு ஜனங்களை கத்தாவே நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. இசப்பா சபை ஜனங்கள் ஜெபிக்கிற வீரர்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. இசப்பா நேரம் மீனாய் கழிக்காதபடி தேவாலயத்தில் கால் மிதிக்கிறவர்கள் சபை ஜனங்களை கத்தாவே என் தேவனீர் மாற்றும்படியாய் அப்பா நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. இசப்பா இந்த வருடம் நடக்கிற கத்தாவே ஆண்டவரே அப்பா ஒரு மாத ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம். 88 பிரேயருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடக்கிற எல்லா பிரேயர்களை நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இன்னுமாய் கத்தாவே ஞானஸ்தானம் எடுக்காத ஆத்துமக்கள் கத்தாவே ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் அப்பா நீர் ஆயத்தப்படுத்தி ஞானஸ்தான ஆராதனைகளை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. எக்ஸ்மஸ் சர்வீஸ், நியூ இயர் சர்வீஸ் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. 88 பிரேயரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆராதனைகளிலும் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஐயா.
இசப்பா இந்த வழியில கத்தாவே சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களை கத்தாவே நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அனுதினமும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மிடத்திலே கத்தாவே பேசுகிற கம்பீர சத்தம் ஒளிகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தை கத்தாவே ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக, வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாற்றுவீராக, ஆராதனைகளை விட்டுவிடாதிருக்க கத்தாவே ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்தி கத்தாவே சபைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே சபை குடும்பங்களிலே கத்தாவே நல்ல ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை கத்தாவே நீர் உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த புதிய வருடத்திலே கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே ஏற்ற சகாயராய் நீர் இறங்கி வந்து கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்தை கத்தாவே என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறப்படட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சபைக்கு வருகிற குடும்பங்களிலே எத்தனையோ குடும்பங்களிலே கத்தாவே வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கத்தாவே ஏற்ற வரனுக்காய் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏற்ற கத்தாவே வரன்களை கத்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி சபையில நல்ல திருமண காரியங்கள் நடக்க கத்தாவே தேவரே நீர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இசப்பா காத்திருந்து இளைத்து போகாதபடி ஒவ்வொருவருக்கும் நீர் மகிழ்ச்சியை சமாதானத்தை வாழ்வு பிள்ளைகளுக்கு நீ தரும்படியா ஜெபிக்கிறோம். அநேக திருமணங்கள் நடக்கட்டும் ஐயா, அநேக குழந்தை பிரதிஷ்டைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. இசப்பா எத்தனையோ பேர் கத்தாவே குழந்தை வரனுக்காய் காத்திருப்பவர்களுக்கு ஏற்ற குழந்தை பாக்கியத்தை தந்து கத்தாவே இந்த புதிய வருடத்தில் கத்தாவே பிள்ளை பேர் பெற்றெடுக்க கத்தாவே நீர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல சுக பிரசவத்தை கட்டளையிடுவீராக, பலனுள்ள பிள்ளைகளாய் என் தேவனிங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. படித்தும் வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையின் வாய்ப்புகளை கத்தாவே என் தேவனில் கூட்டி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சபையில படிக்கிற ஒவ்வொரு வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சிறு குழந்தைகளை உடைய கரத்தில் தருகிறாங்க தாவே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த வருடம் முழுவதும் கத்தாவே பிள்ளைகள் போகிற வருகளை கத்தாவே இயேசுவே உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. எந்த தீங்குக்கும் பிள்ளைகள் ஆளாகாதபடி எல்லாவற்றுக்கும் விளக்கி கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே நீங்க ரட்சித்து கத்தாவே வேண்டிய ஞானத்தை கத்தாவே பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு கத்தாவே படிப்பிக்க வேண்டிய சகல தேவைகளை சந்தித்து கத்தாவே ஒவ்வொரு வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா சபை ஜனங்கள் மத்தியிலே வியாதிகள் பலவீனங்கள் வராதபடி கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கத்தாவே என் தேவனீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சபைக்கு வருகிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதானவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவங்களுக்கு எந்த பலவீனங்களோ சுகவீனங்களோ வராதபடி கத்தாவே தேவாவியானவர் பலன் தந்து கத்தாவே ஒவ்வொருவரை கத்தாவே தேவனீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வியாதிகள் விலகச்சும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை ஒவ்வொரு முதியோர்களுக்கும் கத்தாவே என் தேவனீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்படியா எங்கள் சபையிலே ஆண்டவரே சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தை என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கத்தாவே. நல்ல வாஞ்சையுள்ளவர்களாய் தாகமுள்ளவர்களாய் கத்தாவே உம்மை சத்தியத்தை அறிந்து கொள்ள ஓடோடி வரச்சும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவன் அப்படியா குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடும்பங்களில் கத்தாவே அசம்பவிதங்கள் நடக்காதபடி இயேசுவின் இரத்த கொட்டைக்குள்ளாய் என் தேவனீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை உம்முடைய தயவு கத்தாவே எங்கள் சபை ஜனங்கள் மீது கத்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா நீர் நடத்தப்பா அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய செட்டினா மறைவில கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரை கத்தாவே நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. உன்னதமானவருடைய மறைவில கத்தாவே நீர் மூடி மறைத்து கத்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா என் தேவன் நீர் கிருபை வேணுமா ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டுங்க இரக்கம் பாராட்டுங்க கத்தாவே ஆசீர்வதியும். கேட்ட விண்ணப்பங்களுக்கு ஆவியானவர் நீ பதில் தருவீராக. துதி கன மகிமை இயேசுவே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென். அருமை மகள் ஃப்ளோரா வாஸ் முன்னாலே வந்து ஜெபிக்குவோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருஷத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் எல்லா உபவாச ஜெபமும் எல்லா பைபிள் ஸ்டடியும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனை ஒவ்வொரு விசேஷித்த கூட்டங்கள் விசேஷித்த மாதத்தின் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். விபிஎஸ் இந்த வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சபையிலே வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கும். Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, அப்பா கடந்த வருஷம் முழுவதுமாய் கூட சுவாமி ஆண்டவரே தகப்பனே அப்பா எங்களை கர்த்தாவே சுகபலத்தோடு காத்து அப்பா தகப்பனே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்பா தகப்பனே நாங்கள் செய்திருந்தாலும் சுவாமி எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் கர்த்தாவே யாவற்றையும் மன்னித்து சுவாமி ஆண்டவரே தகப்பனே இந்த புதிய வருஷத்தில் அப்பா நீர் ஆண்டவரே தகப்பனே எங்களை அப்பா நீர் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மன்னிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா தகப்பனே உம்முடைய தயவுக்காக
உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கத்துக்காக சுவாமி கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய தயவுள்ள கரம் சுவாமி. அப்பா இந்த வருஷம் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்த அப்பா எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவரே தகப்பனே அப்பா இந்த வருஷத்துலமாய் சுவாமி சபையில் நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தாவே ஆராதனையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அநேக புறஜாதிகள் அப்பா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவோம். சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா ஆவியில் பலப்படுவோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அவங்க குடும்பங்களை சுவாமி அபிஷேகத்தினால் கர்த்தாவே நிரப்பும்படியாக கூட சுவாமி உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அப்பா உபவாச கூட்டத்தை அப்பா ஆண்டவரே தகப்பனே அந்த உபவாச கூட்டத்தின் மகிமையை கர்த்தாவே ஜனங்கள் உணர்ந்து கொண்டு சுவாமி திரளாய் வந்து உடைய சமூகத்திலே சுவாமி அப்பா தங்களை கண்ணீரை ஊற்றி சுவாமி ஜெபிக்கும்படியாய் சுவாமி இந்த ஸ்தலத்தில் கர்த்தாவே தகப்பனே அப்பா ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு சுவாமி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கண்கள் காண்கிறவைகளும் உம்முடைய சேவிகள் அப்பா திறந்தவைகளுமாய் இருப்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே தகப்பனே அப்பா வீட்டில் உள்ள அப்பா தகப்பனே ஒவ்வொரு பெண்களும் சுவாமி உம்முடைய பாதப்படியில் தங்கள் குடும்பத்துக்காக வந்து சுவாமி ஜெபிக்கும்படியாய் சுவாமி அவங்க உள்ளத்தில் அப்பா ஒரு ஏவுதலை அப்பா நீர் கட்டளையிடுவீராக சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அப்பா சபையில் நடக்கிறதான சுவாமி அப்பா கர்த்தாவே சண்டே கிளாஸ் கர்த்தாவே தகப்பனே வகுப்புகளே கூட அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா சண்டே கிளாஸ் எடுக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு தகப்பனே அப்பா ஆசிரியர்களுமாய் கூட உம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அவங்களுக்கு இன்னும் கர்த்தாவே தகப்பனே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க அப்பா. வேதத்தின் ஞானத்தினால நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய வார்த்தைகளை சுவாமி போதித்து கர்த்தாவே வருங்காலத்தில் சுவாமி இந்த பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே உலகத்தோடு கர்த்தாவே அப்பா ஒன்றித்து போகாதபடிக்கு கூட சுவாமி ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளையும் சுவாமி பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வளர ஆண்டவரே தகப்பனே இந்த அடித்தளம் சுவாமி பிள்ளைகளுக்கு சுவாமி அது கர்த்தாவே உறுதியானதாக இருக்கும்படியாக கூட சுவாமி வேதத்தில் சுவாமி ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை வளர்க்கும்படியாய் சுவாமி ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்த ஊழியத்தை சுவாமி ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுவாமி உம்முடைய அபிஷேகத்தோடு கூட கர்த்தாவே அந்த பிள்ளைகள் மத்தியில் விதைக்க கர்த்தரப்பா நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக சுவாமி. ஆவியானவரே தகப்பனே அப்பா கர்த்தாவே இந்த வருஷத்துலமாய் கூட சுவாமி நடக்கிறதான அப்பா விபிஎஸ்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே அப்பா அநேக பிள்ளைகள் சுவாமி தகப்பனே இன்னும் தங்களோடு அப்பா தகப்பனே அப்பா ஆண்டவரே இருக்கிறதான சுவாமி புறஜாதி பிள்ளைகளையுமாய் கூட அழைத்து வர அப்பா உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் அப்பா நீர் கிருபை செய்வீராக சுவாமி. திரள் கூட்டமான பிள்ளைகள் சுவாமி இந்த சபையில் அப்பா வந்து சுவாமி கர்த்தாவே உம்முடைய வேதத்தை அப்பா அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த விபிஎஸ் நடத்துவதற்கு அப்பா வேண்டிய எல்லா பண தேவைகள் அப்பா நீங்க சந்திப்பீராக சுவாமி. ஆண்டவரே அப்பா வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தாவே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒரு அபிஷேகம் சுவாமி அந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அப்பா சபைக்கு வருகிற அப்பா புறஜாதி பிள்ளைகள் மூலியமாய் சுவாமி அந்த குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாய் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அப்பா ஒரு புதிய அபிஷேகம் சுவாமி பிள்ளைகள் மேல இறங்கட்டும் கர்த்தாவே. ஆவியானவரே தகப்பனே இந்த வருஷம் முழுவதுமாய் நடக்கிறதான அப்பா தகப்பனே ஒவ்வொரு கர்த்தாவே தகப்பனே அப்பா பர்த்டே ஃபங்க்ஷனை ஆசீர்வதிங்க சுவாமி. என்கேஜ்மெண்ட்களை ஆசீர்வதிங்கப்பா. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா இந்த வருஷம் முழுவதும் சுவாமி எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே திருமணத்துக்காய் சுவாமி ஆண்டவரே தகப்பனே ஆயத்தமாக இருந்தாங்களோ சுவாமி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற வரனை கொடுத்து சுவாமி ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா சந்தோஷம் சமாதானம் இருக்கும்படியாக கூட சுவாமி திருமண காரியங்களை அப்பா நீர் நடத்தி கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய ஆண்டவரே அப்பா சித்தப்படி சுவாமி ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளையும் சுவாமி ஆண்டவரே திருமண வாழ்க்கையில சுவாமி அப்பா உமக்கு பயந்த பிள்ளைகளோடு இணைக்கப்படும்படியாக கூட ஆண்டவர் நீர் அப்பா கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா நீர் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளியில் அப்பா ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே அப்பா தகப்பனை எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறேன் தேவன் தாமே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை அப்பா நீர் செய்வீராக சுவாமி. ஆண்டவரே அப்பா சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா குடும்பத்தையுமாய் கூட அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து அப்பா ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா விசேஷித்த ஞானத்தை அப்பா நீங்க கட்டளையிடுவீராக சுவாமி. அப்பா எக்ஸாம்காக அப்பா ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி ஆண்டவரே படிப்பில் கர்த்தாவே ஆண்டவரே தங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் சுவாமி ஆண்டவரே வேண்டாத காரியங்களை விலக்கி போட்டு சுவாமி ஆண்டவரே தகப்பனே கொடுக்கப்பட்டிருக்கிறதான சுவாமி இந்த உலகத்தின் ஞானமும் கர்த்தாவே தங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்து சுவாமி ஆண்டவரே அப்பா கருத்தாய் படிக்கும்படியான ஞானத்தை கொடுங்க. படிப்பில் ஆர்வத்தை கொடுங்க. இந்த சபைக்கு
வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாமி அப்பா தகப்பனே அதிக மதிப்பெண்களை பெற்று அப்பா பாஸ் பண்ண வேண்டும் சாமி, உயர் படிப்புக்காக போக வேண்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா அப்படியே கூட சாமி ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. நல்ல அரசாங்க வேலைகளிலே அப்பா போய் சேரும்படியாய் கூட சாமி ஆண்டவரே தகப்பனே அப்பா தானியேலை போல கர்த்தாவே அப்பா பிள்ளைகளை அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவர் ஒவ்வொரு கர்த்தாவே தகப்பனே வாலிப பிள்ளைகளையும் சாமி உம்முடைய கருத்தில் அப்பா ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஆண்டவரே தகப்பனே நீங்கள் கண்ணோக்கி பாருங்க, சபைக்கு வருகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே தகப்பனே நாத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்ற வார்த்தையின்படி சுவாமி ஆண்டவரே உலக பிரகாரமான கர்த்தாவே காரியங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளையை நீங்க கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே உலகத்தின் அப்பா அந்த மண்ணான காரியங்களை உதறிவிட்டு சுவாமி உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற பண்ணுவீராக சுவாமி. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகும்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளோட அப்பா நீங்க பேசுங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. உம்முடைய ரட்சிப்பை சுவாமி மற்றவங்களுக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாக அப்பா ஆண்டவரே அப்பா இருக்கும்படியாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கூட சாமி ஒவ்வொரு வாலிப பிள்ளையப்பா நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா சபையில் இருக்கிறதான கர்த்தாவே ஒவ்வொரு முப்பர்களையுமாய் கூட அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்களுக்கு நல்ல சரீர சுக பலனை அப்பா கட்டளையிடுவீராக சுவாமி. அப்பா இன்னுமா இந்த ஆலயத்துக்காய் உழைக்கும்படியாய் ஆண்டவரே தகப்பனே அப்பா அவங்களுக்கு சுவாமி இன்னும் நல்ல அப்பா கத்தாவே அப்பா ஆரோக்கியத்தை ஆயுசினாலையும் கொடுத்து சுவாமி ஆண்டவரே வாழ வயதை போல சுவாமி அவங்களுக்கு மாற்றி கொடுப்பீராக சுவாமி. உற்சாகமாய் பணிகளை செய்ய பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா சபையில் இருக்கிறதான சுவாமி அப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா கொயர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அப்பா இன்னும் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இன்னுமாய் கூட சாமி பணிபுரியவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சாமி. ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தகப்பனே விசேஷித்த அபிஷேகத்தினால் அப்பா நீங்க நிரப்புவீராக சுவாமி. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் பாடி துதித்து ஆராதிக்கும் போது சுவாமி பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைக்கும் நல்ல எதிர்கால வாழ்க்கையை கொடுத்து அப்பா நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அப்பா அப்படியே கூட சுவாமி அப்பா சபையில் இருக்கிறதான கர்த்தாவே தகப்பனே இன்னுமாய் கூட சாமி நடக்க இருக்கிறதான அப்பா ஒவ்வொரு கர்த்தாவே தகப்பனே பிரேயருக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே மிட் மந்த் பிரேயருக்காக ஆண்டவரே தகப்பனே அப்பா நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அந்த ஒரு மாதம் முழுவதுமாய் சுவாமி ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்பா எல்லா விதமான வேண்டாத கர்த்தாவே சடங்கு அசாரங்களையும் விட்டு சுவாமி மனம் திரும்பி புற ஜாதிகளோட ரட்சிப்புக்காக அதிகமாய் பாரத்தோடு சுவாமி அப்பா அவங்க ஜெபிக்க முடியாது தங்களுடைய காரியங்களை ஒதுக்கி வைத்து சுவாமி ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க முடியாது ஒரு ஆத்மா பாரத்தை அப்பா சபையில் உள்ளவர்களுக்கு அப்பா நீர் வைப்பீராக சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அப்பா அப்படியே கூட சுவாமி ஆண்டவரே தகப்பனே அப்பா கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை உடைய பாதபடியில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா அந்த ஆராதனைகள் எல்லாம் கர்த்தாவே தகப்பனே சிறப்பாய் நடக்க கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அடுத்த வருஷத்தின் அப்பா நியூ இயர் ஆராதனைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா அடுத்த வருஷம் சுவாமி அப்பா அந்த புதிய ஆராதனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுவாமி சபையில் அப்பா நிரம்பி வழியத்தக்கதான கர்த்தாவே ஆத்துமாக்களை அப்பா நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக சுவாமி. அப்பா வனாந்திரத்தில் அப்பா கீழ்காற்றின் மூலமாய் காடைகளை கொண்டு வந்து சேர்த்த என் தேவன் அப்பா உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. இந்த சபையில் அப்பா நிரம்பி வழியத்தக்கதான ஆத்துமாக்களை கொடுத்து சுவாமி இடர் கொள்ளாமல் போகும் அளவுக்கு சுவாமி அந்த நியூ இயர் ஆராதனை அப்பா ஜனங்கள் நிரம்பி வழியும்படியாய் சுவாமி ஆண்டவரே அப்பா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை அப்பா நீங்க செய்வீராக சுவாமி. ஆவியானவரே தகப்பனே உம்முடைய கரத்திலே சுவாமி ஒவ்வொரு கர்த்தாவே காரியத்தை அப்பா உம்முடைய பாதபடியில வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சகோதரர் நசரேத் அவர்கள் வந்து கோலார் தங்கவேலுக்காகவும் கோலார் தங்கவேல் குடிமக்களுக்காகவும் இந்த கோலார் தங்கவேலில் இருக்கிற எல்லா சிறியோர் வாலிபர்கள் முதியோர் என்னமாய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டில் பணிபுரிகிறவர்கள் என்னமா ஆர்டிஓவில் பணிபுரிகிறவர்கள் முனிசிபாலிட்டியில் பணிபுரிகிறவர்கள் கேடிஏவில் பணிபுரிகிறவர்கள் எல்லா டீச்சர்ஸுங்க எல்லா லெக்சரருங்க எல்லா ப்ரொஃபஸர்ஸுங்களுக்காக எல்லா டாக்டர்ஸ் நர்ஸுங்க டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கலாம். தேங்க்யூ. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே கிருபையுள்ள பிதாவே ஆண்டவரே கர்த்தாவே இந்த மத்திய வேலைக்காக நன்றியோடு சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே தகப்பன் இந்த உபாச நாளுக்காக ஆண்டவரே நன்றியோடு சோத்திரிக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே இந்த உபவாசத்தில் ஆண்டவரே எங்களுடைய
எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் கேட்டீர் சுவாமி. எங்களுக்கு ஆண்டவரே பதில் தந்தீர் ஆண்டவரே. சும்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் ஆண்டவரே, இந்த முதல் நாளில் ஆண்டவர் உபவாசத்தில் ஆண்டவரே, தேவாதி தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் நீர் கேட்டு ஆண்டவரே பதில் தரப்போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பட்டணத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனை கர்த்தாவே சுபிட்சமாக வாழ தேவன் நீர் ஆண்டவர் வழிவாசல்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நலிவடைந்த இந்த பட்டணத்தில் ஆண்டவர் மாற்று தொழிற்சாலைகளை கர்த்தர் நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது நிமித்தம் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலைகளின் வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்பமும் பட்டினியாக இராதபடி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் உள்ள பெரியோர் சிறியோர்கள் ஆண்டவரை கர்த்தாவே வாலிபர்கள் எல்லாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரும் அறிந்து கொள்ளும்படியாக, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர் ஒவ்வொரு ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதல்களை கர்த்தர் நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாரிகுப்பு பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாம்பன்றி பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டர்ஷன்பேட் ராபர்ட்ஸ்பேட் பகுதியில் உருகம்பேட் பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, பங்கர்பேட் தாலுக்காவே முழுவதும் ஆண்டவரே தகப்பனை கர்த்தாவே உமது பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத என் ஜனங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்மை ஒவ்வொரு பிள்ளைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே தேவநீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வட்டாரத்தில் உள்ள ஆண்டவரே எல்லா விக்கிரக வழிபாடுகள் எல்லாம் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆங்காங்கு ஆண்டவரே உள்ள எல்லா விக்கிரகங்களில் உள்ள ஆண்டவரே கர்த்தாவே சிலை வழிபாடுகள் எல்லாம் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சடங்காச்சாரங்களை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்துக்கள் ரட்சிக்கப்படட்டும், முகமதியர்கள் ரட்சிக்கப்படட்டும், மார்வாடிகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா ஜாதி ஜனங்களும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாஷைக்காரர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனை கிழக்கிலிருந்து மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை கர்த்தர் நீர் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். பூமியில் உள்ள எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும் என்று சொன்னீரே சுவாமி. அப்படி ஆண்டவரே தகப்பனை கர்த்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு. வாலிப பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பாவ செயல்களுக்கும் அசுத்தமான ஆண்டவரை இச்சைகளுக்கும் ஆண்டு விலைக்கு காத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். போதைக்கு ஆண்டவரே விலைக்கு காத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயப்படும் பயத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களை தொடுவீராக ஆண்டவரே. படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவையும் கர்த்தர் நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே மதுபான கடைகள் எல்லாம் மூடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதைவை ஆண்டவரே கர்த்தாவே விற்பனை செய்யக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கஞ்சா அடிப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ட்ரக்ஸ் ஆண்டவரே கர்த்த அடிமைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இறக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா சினிமா தியேட்டர்கள் எல்லாம் மூடும்படியாக ஜெபிக்கிறோம். களியாட்டு விடுதிகளை மூடும்படியாக ஜெபிக்கிறோம். சூதாட்ட விடுதிகளை மூடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிடிக்காத ஆண்டவரே அசுத்தமான ஆண்டவரே காரியங்கள் நடக்கும் ஆண்டவரே. எல்லா இடங்களும் ஆண்டவரே கர்த்தா மூடும்படியாக ஜெபிக்கிறோம். விபச்சார வேசித்தனத்திற்கு அடிமைப்பட்டவர்களை மீட்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த கொடுமையான பாவ செயலில் இருந்து ஆண்டவரே நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே கர்த்தாவே எந்த விதமான ஆண்டவரே கர்த்தா அசுத்தங்களும் நுழையாதபடி ஆண்டவரே ஆண்டவரே பிசாசின் கோட்டைகள் எல்லாம் தகர்த்தெறியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கல்லூரியில் படிக்க ஆண்டவரே மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹை ஸ்கூல் மிடில் ஸ்கூல் படிக்கும் பள்ளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலேஜ் படிக்கும் பிள்ளைகளுக்காக, உயர்கல்வி படிக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். டென்டல் படிக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். டாக்டர் படிக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்ஜினியரிங் படிக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வெளி மாநிலங்களில் இருந்து எங்கள் பட்டணத்திற்கு வந்து படிக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கல்லூரி நடத்துனர்களுக்காக ஜெபிக்க, ஒவ்வொரு பிரின்சிபால்களுக்காக, லெக்சர்ஸ்களுக்காக, டியூட்டர்ஸ்களுக்காக, டீச்சர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரைவேட்டில் வேலை
வேலை செய்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவர்மெண்ட் உத்தியோகம் செய்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பணிபுரிவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண் போலீஸ்காரர்கள் பெண் போலீஸ்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எஸ்ஐக்காக ஜெபிக்கிறோம், ஏஎஸ்ஐக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்பிக்காக ஜெபிக்கிறோம், டிஎஸ்பிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறையில் பணிபுரிவர்களே கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் குடும்பங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீதித்துறையில் பணிபுரிவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிளர்க்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரிஸ்தாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பணிகிற ஒவ்வொரு வக்கீல்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்காக நீதி கிடைக்க ஆண்டவரே. நீதி ஆண்டவரை புரட்டி போடாதபடி ஆண்டவரே. நீதித்துறையில் உள்ளவர்கள் ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்ஜினியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் கோலார் தங்கையில் உள்ள ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து டினாமினேஷன் ஆண்டவரே பாதிரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறோம், தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்கள் அவர்கள் ஊழியங்கள் சபை மக்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சிறைச்சாலை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறைச்சாலையில் உள்ள ஒவ்வொரு கைதிகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சிறைச்சாலை விட்டு விடுதலையாக வரும்பொழுது ஆண்டு வேதத்தை சுமந்து ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற தேவன் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ரயில் நிலையங்களில் செய்யக்கூடிய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பஸ் நிலையங்களில் ஆண்டவரே கர்த்தர் செய்ய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிராமங்களில் செய்ய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் உமது ஊழியக்காரர்கள் மேல் தேவ கிருபை ஆண்டவரே தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுவிசேஷங்கள் ஆண்டவரே கர்த்தர் விதைக்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் 100 200 1000 பலன் கொடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஏழை எளியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திக்கற்ற அனாதைகள் பரதேசிகளுக்காக ஜெபிக்கிறோம். பிச்சைக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 3ஆம் பாலினத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒவ்வொருவரையும் போஷிக்கும்படியாக அவர்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கும்படியாக அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். எல்லாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும்
ஆஸ்வதிப்பாராக. பாஸ்டர் ஜெயபஸ் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார். ஜபத்தோடு வாருங்கள். எல்லாம் என்னோடு கூட யாத்திரையாமம் 19ஆம் அதிகாரம், யாத்திரையாமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. எக்ஸடஸ் chapter 19 verse 5 and 6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. இப்பொழுது நீங்கள், அடுத்த வார்த்தை, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். தேவப்பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உபவாச ஜபத்திலே ஜபத்தோடும் வேண்டுதலோடும் அழுகையோடும் புலம்பலோடும் வந்திருக்கிற உங்களோடு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் விசேஷித்த சம்பத்து, அப்படி என்றால் a peculiar treasure, a peculiar treasure, விசேஷித்த சம்பத்து. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள். ஹோன் ட்ரெஷர் என்று ஆங்கில வேதத்தின் அர்த்தத்தில் சொல்லுகிறது, தேவப்பிள்ளையிலே தமிழ் வேதத்தில். ஆனால் ஆங்கில வேதத்தில் விசித்திரமான ஒரு பொக்கிஷம். நீங்கள் எனக்கு விசித்திரமான பொக்கிஷம். நீங்கள் எனக்கு விசித்திரமான பொக்கிஷம். நீங்கள் எல்லாமே தங்கத்தை வச்சுன்னு இருக்கிறீங்க. சிலர் வைரத்தை வச்சுருக்கிறீங்களா, சிலர் வாகனங்களை வச்சிருக்கலாம், சிலர் பணத்தை வச்சிட்ருக்கலாம். இதெல்லாம் சம்பத்துக்கு அறிகுறி கிடையாது. இதெல்லாம் வருமானத்திலே சேர்த்து வைக்கக்கூடியது. ஆனால் பொக்கிஷம், ட்ரெஷர், சம்பத்து என்று சொன்னால் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் உடையவர்கள். எப்படி 30 கேஜ் தங்கம் வச்சுன்னு இருக்காங்க, இல்லை பெரிய வைர வியாபாரி, உங்ககிட்டெல்லாம் இருக்கிறது பொக்கிஷங்கள், ட்ரெஷர். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை அந்த சீனாய் மலையின் கீழே கொண்டு போய்விட்டு மோசே இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் சகல ஜனங்களிலும் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். You are a peculiar treasure for me. சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள் பூமியிலே. மேசியா வருவதற்கு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆண்டவர் இந்த இஸ்ரவேலர்களை தேர்ந்தெடுத்தார். இதுலேயும் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். அது யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்திலும் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது தாவீதின் குடும்பம். அந்த தாவீதின் வம்சத்திலும் எல்லாமே சாகுறாங்க. ஆனால் அன்னை மரியாளையும் யோசேப்பையும் கர்த்தர் விட்டு வைக்கிறார். அந்த சந்ததி ஜெருபாபல், அபியா, இப்படி ராஜ்ய பரம்பரையை விட்டு வைக்கிறார். அவருடைய முக்கிய நோக்கமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரட்சகராய் பிறக்க வேண்டும். யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு என்று வேதத்திலே யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளையிலே அந்த வார்த்தை நிறைவேற, யூதர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். கடவுள் மற்றவர்களை வெறுத்தாரா? இல்லை. மேசியாவை கொண்டு வர இந்த இஸ்ரவேல் மக்களை தேர்ந்தெடுத்தார். இவர்கள் எண்ணிக்கையில் பெரியதானவர்கள் அல்ல, பெரிய திறமசாலிகள் என்பதனாலே
இல்லை இவர்கள் உழைப்பாளிகளோ இல்லை பெரிய தாளாந்து பற்றவர்கள் என்பதனாலே கர்த்தர் இவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் காண்பித்த கிருபை, ஆண்டவர் காண்பித்த தயவு. நீ ரொம்ப அழகாக இருக்கிறன்னு கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுக்கலை. நீ ரொம்ப படிச்சுட்டு இருக்கிறன்னு கர்த்தர் தேர்ந்தெடுக்கலை. நீ ரொம்ப பணம் வச்சுன்னு இருக்கிறன்னு கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுக்கலை. நீ ரொம்ப ஞானி பலசாலி என்று கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை. இதே பிள்ளைகளை டோன்ட் யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த், யூஸ் யுவர் விஸ்டம். விஸ்டம் இஸ் பெட்டர் தென் த ஸ்ட்ரென்த். ஒரு ராஜா படை எடுத்துட்டு வரான், ஆனால் உள்ளே போக முடியல. ஆனால் ஒரு ஞானி பேச்சிலேயே அந்த ராஜாவை திருப்பி அனுப்புகிறார். இது வேத புஸ்தகத்தில் கூட நடந்திருக்கிறது. ஒரு இடம், அந்த இடத்துல தாவீதின் படை சேவகன் தளபதி யோவாபு படை எடுத்துட்டு போய் அந்த பட்டணத்தில் சேபா என்பவனை நாம் வெட்டி போடணும். அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிறார்கள். அந்த பட்டணத்து பேர் ஆபேல் மிஸ்ரா. அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த பட்டணத்தில் எல்லாம் பயப்படுறாங்க. உள்ளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ பெரிய படம் வந்துட்டு இருக்குது. அப்போது ஒரே ஒரு பெண்மணி அந்த அலங்கத்துக்கிட்ட போய் அவள் கேட்குறா, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏன் எங்கள் பட்டணத்தை இப்படி சுற்றி இருக்கிறீங்க? அன்றைக்கி ஏதாவது விசாரிக்கணும்னா ஆபேலில் வந்து விசாரிங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் பட்டணம் இந்த பட்டணம், அவ்வளோ புகழ் வாழ்ந்த பட்டணம் இந்த பட்டணம். உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏன் கத்தியும் குதிரைகளும் வீரர்களோடு இங்கே வந்திருக்கிறீங்க? இல்லை இல்லை, தாவீது ராஜாவை தூஷித்து அவனை நாசம் பண்ணினேன், அவன் குடும்பத்தை நாசம் பண்ணினேன். சேபா என்பவன் ஒருவன் இங்கே மறைஞ்சே இருக்கான். நீங்கள் அவன் தலையை மாத்திரம் வெட்டி போட்டுருங்க, நாங்கள் திரும்பி போயிட்டுருவோம். பாருங்க, பெரிய படம் வந்துச்சு, ஸ்ட்ரென்த்து. ஆனால் பெண்ணானவள் ஞானத்தை பயன்படுத்தினாள். மெனி பீப்புள் ரொம்ப ஸ்ட்ராங், நான் ரொம்ப ஸ்ட்ராங், பைபிளில் ரொம்ப ஸ்ட்ராங், விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங், பக்தி வைராக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஞானமாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும். ஸ்ட்ராங் மேன் சாம்சன் என்னன்னா திலேலா மடியில் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஞானம் இல்லை. பிள்ளையில ஸ்ட்ராங் மேன், பைபிளில் எத்தனையோ ஸ்ட்ராங் மேன், எத்தனையோ பலசாலிகள். பலனை பார்க்கலும் ஞானமே முக்கியம். ஞானத்தை பயன்படுத்து. ஒரு பெரிய படையே ஒரு ஸ்திரீ அலங்கத்தின் மேலே நின்று திரும்பி போகும்படியாய் அழகாக பேச்சு வார்த்தையில் நெகோசியேஷனில் அனுப்புகிறாள். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் பெரிய பலசாலிகள்னு கடவுள் தேர்ந்தெடுக்கலை, பெரிய ஞானிகள் என்று தேர்ந்தெடுக்கவில்லை, பெரிய அதாவது தாளாந்து படைத்தவர்கள் என்று தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் இரக்கம் காண்பித்தார் அந்த ஜாதி ஜனத்தின் மேலே, பிள்ளைகள். அதனால கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்து இவர்கள் 400 வருஷம் அடிமையில் இருக்கிறார்கள். அந்த கடைசி நாள் அவர்கள் வெளியே வரும் பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது. இவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எகிப்தின் பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இப்போது பலத்த கையோடு, தேவனுடைய பலத்த கையோடு இவர்கள் வெளியே புறப்படுகிறார்கள். புறப்படும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை சீனாய் மலை அண்டையில் வந்து சொல்லுகிறார், உங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்டு எடுத்து வந்தேன். யூ ஆர் எ பெக்லியர் ட்ரெஷர். நீங்கள் விசித்திரமான பொக்கிஷம் எனக்கு. அல்லேலூயா. விசித்திரமான சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள். எந்த ஜாதிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லவில்லை. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே தொடங்கிவிட்டார். சேபா தேசத்து ராஜஸ்திரி, நாகமான், மெல்கிஷேதக்கு, இப்படி பலர் ஓர்னான் என்பவன் தாவீதுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு இடம் கொடுத்தவன், ஓபேத்தியேதோம், இப்படிப்பட்ட பல புறஜாதியர்கள் தேவனை நம்ப ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேலர்களை தவிர எத்தனையோ புறஜாதியர்கள் தேவனை நம்பினார்கள். வேற வேற ஜாதிக்காரங்கள்லாம்
தேவனை நம்பினார்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே கவனிங்கள், என்ன சொல்லப்படுகிறது? இந்த இஸ்ரவேலர்களை தேவன் தேர்ந்தெடுக்க காரணம் ஒரு திட்டம், ஒரு தீர்மானம். இந்த இஸ்ரவேலர்கள் மூலிமா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும். உலக ரட்சகர் பாருங்க, இன்றைக்கு உலக ரட்சகராகிய எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாகிற செய்தி. அப்போ எல்லா ஜாதி, எல்லா மொழி, எல்லா மக்களுக்கும், குடிசில் இருக்கிறவங்களுக்கும், மாளிகையில் இருக்கிறவங்களுக்கும், படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், பணம் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும், பலவீனர்களுக்கும் பலவான்களுக்கும், விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் விக்கிரகத்தை ஆராதிக்காதவர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற ஒரு நல்ல செய்தி. கிறிஸ்து இயேசு பிறந்தார். ஆமென். உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இப்படிதான் யோவான் 4 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. உலகத்துக்கே ரட்சகர். வெறும் ஒரு ஜாதி, வெறும் கிறிஸ்தவங்களுக்கு, வெறும் அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லை. எப்படிப்பட்டவங்களுக்கும் ரட்சகர் இயேசு தான். ரட்சிப்பு அவர் மூலியமா தான். உலகத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமா, ஈச் சோல், ஈச் பர்சன், ஒவ்வொரு நபருக்கும் அவர் ரட்சகர். அதற்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியா சிலுவிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான், உயிரையே கொடுக்கிறான். அல்லேலூயா. இயேசு உயிரை கொடுத்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். 3ஆவது நாள் உயிர் தெழுந்த பிற்பாடம் போய் பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகம் எங்கிலும் சகல ஜனத்தாரிடத்திலும் சென்று. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு, சால்வேஷன், ரிடம்ஷன் என்பது வெறும் யூதர்களுக்கு அல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற, தீவில் இருக்கிறவங்க, சிட்டியில் இருக்கிறவங்க, வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் இந்த இயேசு, எல்லாருக்கும் தான் இந்த பைபிள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லியிருக்கலாம், புதிய ஏற்பாட்டிலே நாமெல்லாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற ஒரு வீடும் ஒவ்வொரு ஆடை அடிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஆட்டு இரத்தத்தை கதவு சட்டைகள் மேலே, நிலைக்கால்கள் மேலே பூச வேண்டியதாக இருந்தது. அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து. நாமும் கூட இயேசு சாமி சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தார். உங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். நானே உங்களை அடிமைப்படுத்தணும்னா அர்த்தமே இல்லை, சர்ச்சுக்கு வர்றதில்லை. சரிதானே? இதே பிள்ளைகளை, நீங்கள்லாம் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். உங்களை நான் அடிமையாக வச்சுன்னு இருக்கக்கூடாது, அதிகாரம் பண்ணக்கூடாது. நீங்களெல்லாம் விடுதலை பெற்றவர்கள், யாருக்கு நீங்கள் அடிமை கிடையாது. அல்லேலூயா. You are not slave to anyone. You got saved. You are delivered from your sinful life, worldly life, filthy life, ugly life. அசுத்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்துட்டார். எப்படி எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டி ஒரு வீட்டுக்கும் அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது எல்லாரையும் கர்த்தர் ராத்திரி வெளியே கொண்டு வந்தாரோ, அதுபோல உங்கள் எல்லாரையும் கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால வெளியே கொண்டு வந்துட்டார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் யார் பெக்குலியர் ட்ரெஷர், நீங்கள் சொந்த சம்பத்தாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீ யாரோ ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்துட்ட, ஏதோ ஒரு மொழியில் பேசுகிற, ஏதோ ஒரு குடிசில் பிறந்துட்ட, ஏதோ ஒரு லைனில் பிறந்துட்ட, ஏதோ ஒரு இடத்துல, அதெல்லாம் இப்போ கர்த்தருக்கு வேண்டாம். நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, நீ பெக்குலியர் ட்ரெஷர். ரட்சிக்கப்பட்டுட்டியா, அவருடைய சொந்த சம்பத்து. அல்லேலூயா. நீங்கள்லாம் யார்? அவருடைய சொந்த சம்பத்து. ஆமென் சொல்லுங்கள். காட்கிட்ட ஒரு ட்ரெஷர் இருக்குதுன்னா அது பூமியில் இருக்கிற பொன், வெள்ளி, வைரம், வைடூரியம் அல்ல. தேவனிடத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்றால் அது நீங்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும்
இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, கர்த்தரை நம்புகிறவர்கள், இயேசுவை விசுவாசித்து யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையிலே ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ, யாரெல்லாம் பரிசுத்தாவிலே முத்திரிக்கப்பட்டீர்களோ, இதோ நீங்கள் எல்லாம் தேவனுடைய சொந்த சம்பத்து. நம்புறவங்க. ஏதோ நான் ஏழை, நான் புழுவு, நான் பூச்சி அப்படி சொல்லணும் இருக்காது. நீ சொந்த சம்பத்து. You are a peculiar treasure. You are a peculiar treasure in the hand of God. ஆண்டவர் உங்களை என்னென்ன அழகா சொல்றார். நீங்கள் என் கையில் இருக்கிற ராஜரீகமான கிரீடம். You are a diadem. You are a diadem. நீங்கள் ராஜரீகமான கிரீடம். என் கையிலிருந்து உங்களை யாரும் பிரிக்க முடியாது. ஆண்டவர் என்னென்ன அருமையான வாக்குகளை கொடுத்திருக்கிறார். இங்கே இஸ்ரவேலர்களுக்கு யாத்திராமத்தில் சீனாய் மலைக்கிலே இருந்து சொன்னார் இந்த வாக்கு தத்துவம், சொந்த சம்பத்து. புதிய ஏற்பாட்டிலே இதோ கல்வாரி மலையிலே சிந்தின ரத்தத்திலே அவர் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. பிதாவே இவர்களுடைய பாவங்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாது செய்கிறார்கள். அங்கே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அறிக்கை பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து முத்திரிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் வாழும் பொழுது நீ அவருடைய சொந்த சம்பத்து. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். இதே பிள்ளையில ஜியாலஜி படிக்கும் பொழுது, பிஎஸ்சி படிக்கும் பொழுது எங்களை 102 ஸ்டூடெண்ட்ஸுங்க எங்களை மைன்ஸ் பார்க்கும்படியாக கூப்பிட்டு போனாங்க. நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேன். எங்கள் அப்பா ஆஃபீஸராக இருந்ததுனால, என் மாமனார் ஆஃபீஸராக இருந்ததுனால அந்த பாஸ் போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதில் அந்த காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போகிறது வித்தியாசமான கூட்டம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாம் நாங்கள் போனோம். அதில் பொறுக்கி எடுத்து ஒரு 66 பசங்களை மாத்திரம் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டுட்டு போய் அண்டர் கிரவுண்டில் 7000 அடிக்கு கீழே மைன்ஸ் எப்படி நம்ம ஆளுங்க எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க. இப்போ லிஃப்ட்டுன்றாங்கல்ல, அந்த நாட்களில் அவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு லிஃப்ட்லேயும் 50 பேர் போகலாம், 25 பேர் டபுள் டெக்கராக இருக்கும். 50 பேர் ஒரே டைமில் போவாங்க. இன்னொரு 50 பேர் மேலே வருவாங்க, இன்னொரு 50 பேர் போயினே இருக்கும் பாரு, அவ்வளோ வேகமாக. இப்போ இருக்கிற லிஃப்டெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு அழுத்தின உடனே அங்கெல்லாம் அப்படி கிடையாது, உஸ்ஸுன்னு போகும், அவ்வளோ வேகமாக போகும் பாருங்கள். நாங்கள் போன உடனே எப்படி தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க, அது எப்படி ஒரு வண்டியில் போடுறாங்க, உள்ளவே சின்ன சின்ன ட்ராம், சின்ன இப்போ மெட்ரோன்றாங்களே அது மாதிரி உள்ளவே இருக்கும் அண்டர் கிரவுண்டில் பல மைலுக்கு. நம்ம கேஜிஎஃப் அந்த டன்னல்ஸுங்க மேலே தான் இருக்குது. இதே பிள்ளையில் ஒரு பக்கம் தண்ணி ஊற்றின்னு இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் சின்ன இடத்துல சேர்த்துட்டு அதை பம்ப் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. அந்த தண்ணி தான் நம்மளுடைய ஜனங்க குடிப்பாங்க. இன்னொரு பக்கம் இதே பிள்ளையில் உள்ள காற்று இருக்காது, கம்ப்ரெஷரில் ஆக்சிஜனை பிராணவாயுவை அனுப்புவாங்க. பயங்கரமாக இருக்கும். 1.25 கிலோமீட்டருக்கு நம்ம அப்பா அம்மாவங்க, நம்மளுடைய அப்பா அம்மாருங்கெல்லாம் கீழே போய் வேலை செய்திருக்கிறாங்க 100 ஆண்டுகளுக்கு மேலாக. இதே பிள்ளைகள் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் நம்மளெல்லாம் பெற்று எடுத்தாங்க, வளர்த்தாங்க. எல்லா வசதியும் இருக்கும். அங்கேருந்து எங்களை ஒரு இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க. இங்கேருந்து கிஃப்ட் ஷாப்லேருந்து எங்களை ஹெட்கேஸ் கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு விதமான கோட்ஸ் எப்படி கல்லில் தங்கம் விளைஞ்சிருக்குதுன்னு அதை காட்டுவாங்க. அங்கேருந்து எங்களை அந்த மில்லுக்கு கொண்டு போனாங்க. மில்லுக்கு கொண்டு போனால் தான் ஃபைனல். அங்கேருந்து எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு போகணும். அங்கே போன உடனே இவ்வளோ பெரிய தங்க கட்டிங்க கல், கோட்ஸ் கல் முழுசும் தங்கம், அதை தூக்கி எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய பென்சில் மாதிரி பியோர் தங்கத்தை நீட்டமாக அதெல்லாம் தூக்கி எங்கள் கையில் வச்சுங்கப்பான்னு. இதே பிள்ளையிலே அது ஒரு பொக்கிஷம், தங்க வயலுடைய பொக்கிஷம். அதை ஒரு பெரிய இரும்பு அறையில் வச்சு பூட்டு போட்டுட்ருக்காங்க. அது திறக்கிறதுக்கு கூட அவ்வளோ மெக்கானிசமாக, அது மாதிரி ஒரு மெக்கானிசம். சரி, என் கூட வந்த பசங்க, காலேஜ் பசங்க சொல்லணுமா, சேட்டை பண்ணுவாங்க, அரட்டை பண்ணுவாங்க.
இப்படி கையில் கொடுத்தோன்னே அப்பா தூக்கின்னு ஓடிட்டுமாண்ணா. அதுக்கு அந்த நபர் என்னன்னார், மேலே பாருனார். மேலே பார்த்தா ஒருவர் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பாருன்னா இன்னொரு துப்பாக்கியில் உலாவின்னு இருக்கிறார். நான் சொன்னேன், இத்தனை செக்யூரிட்டி என்னத்துக்கு? அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய தங்கம், இத்தனை பென்சில்ஸுங்க, இத்தனை விதமான தங்கம், எல்லாத்தையும் வெட்டி எடுத்ததெல்லாம் இது உள்ள அடக்கி வச்சிருக்காங்க. இது பெரிய பொக்கிஷம், இது ஒரு ட்ரெஷர். வரவங்களுக்கெல்லாம் பூமியிலேருந்து எப்படி எடுக்கிறாங்க, எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் இங்கேயே உலாத்திட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய். அழிந்து போகிற தங்கம், பொன் அழிந்து போகும், வெள்ளி அழிந்து போகும், அப்படி தான் பைபிளில் சொல்லுது. உலகம் அக்னிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். பட்டணங்கள் அழிந்து போகும். உன்னுடைய டெலிவிஷன், உன்னுடைய குக்கர், உன்னுடைய ஃப்ரிட்ஜு, உன் மொபைல் ஃபோன் எல்லாமே அழிஞ்சு போகும். எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. தேவ பிள்ளைகளே, உன் சர்டிஃபிகேட்ஸுங்க, உன் பெலன், அந்த நாட்களில் பெலனாக இருந்த இப்போ ஒடுங்கி கிடக்கிற ஒரு சுகர், ஒரு பிபி, ஒரு ஹார்ட் தொந்தர், ஒரு லிவர் தொந்தரு, ஒரு கிட்னி தொந்தரு, ஒரு நரம்பு தொந்தரு, ஒரு கேன்சர். தேவ பிள்ளை ஏதோ ஒன்று வந்ததுன்னா அப்படியே ஒடுங்கி போகிறேன், ஆள் உருவம் தெரியாமல் போகிறேன். ஆனாலும் உன் ஆத்மா தேவன் முன்னாலே அது ஒரு விசேஷித்த விசித்திரமான சம்பத்து. அல்லேலூயா. நீ தேவனுடைய சாயல், நீ தேவனுடைய சாயல். இந்த தங்கத்தை பாதுகாக்க அத்தனை பேர் எல்லாத்தின்னு இருக்கிறாங்க சுற்றி. வெளியில் உள்ளோ மேலே எல்லாம் எல்லாத்தினே இருக்கிறாங்க. அப்போதான் நான் யோசித்தேன், இந்த தங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு இத்தனை பேர் உலாவின்னு இருக்கிறாங்க. தேவாதி தேவன் உபாகமத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எல்லாம் படிங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். டியூட்டானமி சாப்டர் 23 verse 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கும், உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மாயம் செலுத்தலாம். பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார், உன்னை ரட்சிக்கவும். யாரை உன்னை களவாய் கொண்டு போக முடியாது, யாரை உன்னை திருடி கொண்டு போக முடியாது, யாரை உன்னை கெடுக்க முடியாது, யாரை உன்னை நாசப்படுத்த முடியாது. ஒரு தங்க கட்டி, தங்க பேனாக்கள், தங்க பென்சில்கள், தங்க துண்டுகளை எல்லாம் ஒரு சுரங்கத்தை நடத்துகிற அந்த நிர்வாகம் எத்தனை பாதுகாவலர்களை வைத்து உலாவிக் கொண்டே பாதுகாக்கிறார்கள் என்றால், இந்த வருஷத்தில் தேவாதி தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து தாமே இறங்கி வந்த ஒரு இமானுவேலனாய் கூட இருந்து உங்களை பாதுகாக்க மாட்டாரா? நிச்சயமாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. சத்தமாய். நீங்கள் தங்கம் அல்ல, வைரம் அல்ல, வைடூரியம் அல்ல, நீங்கள் அவருடைய சாயல். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பாதுகாக்க நான் உலாவிக் கொண்டே இருப்பேன். அங்கே எப்படி பாதுகாவலர்கள் அந்த தங்கம் வச்சிருக்கிற இடத்த தெய்வ பிள்ளைகளை பாதுகாக்க இரவும் பகலும் அங்கே ஜேம்ஸ் டேபிள்னு ஒன்று இருக்கும். அப்படி தங்கம் அழைப்பாங்க, பியோர் கோல்டு ஊற்றிட்டு இருக்கும். அதை ஒரு பவுலில் பிடிப்பாங்க. ஒரு பவுலில் பிடிச்சி அதை தங்க கட்டிகளாக செங்கல்களாக பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு 28 செங்கலுக்கு மேலே எடுத்ததாக சில சரித்திரம் சொல்லுகிறது. இந்த 100 ஆண்டு சரித்திரம். தேவப்பிள்ளையில் அப்படியெல்லாம் அனுப்புவாங்க. அதை பெங்களூருக்கு கொண்டு போய் அங்கேருந்து ஏரோப்ளேனில் பாம்பேக்கு போய் அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் காமிச்சிட்டு அது மற்ற நாடுகளுக்கு போகுமாம். இவ்வளோ பாதுகாப்பாக அதை வெட்டி எடுத்து அதை உருக்கி அதை ஒரு செங்கலாய் பண்ணி அதை அதாவது சந்தைக்கு அனுப்பி அதில் கிடைக்கிற லாபத்தில் நம்முடைய முன்னோர்கள் பிழைத்தது, நம்முடைய தகப்பன்மார்கள் பிழைத்தது, நம்முடைய உடன்பிறப்புகள் எல்லாம் பிழைத்தது. அப்போ அந்த தங்கத்தை எவ்வளோலாம் பாதுகாத்துக்கிறாங்க இவ்வளோ காலமா என்பதை
நினைத்தால் ஆச்சரியமா இருக்கு. அப்ப அதை பாதுகாப்பதற்கு உலாவிக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் தேவனுடைய சம்பத்து. You are the peculiar treasure of God. That's why God is moving. தேவன் உலாவிக் கொண்டே இருக்கிறார். 2 கரத்தை உயர்த்தி உங்களை ரட்சிக்க, உங்க மேல சத்துருக்கள் கை வைக்காத இருக்க, உங்களை திருடாத இருக்க. திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு எதுக்கும் வரமாட்டார். சத்தமாய் ஆமென். பரிசேயன் ஒரு திருடன், பிசாசு ஒரு திருடன், வேதபாரகன் ஒரு திருடன், எல்லாம் வந்து உங்களுடைய விசுவாசத்தை திருடி உங்களை நாசம் பண்ணி உங்களை நல்ல வழியில் நடத்தாத திருடர்கள். உங்களுக்கு ஆபத்து வந்தால் ஓடிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த தேவன் உங்கள் நடுவில் உலாவார். இந்த தேவன் உங்கள் நடுவில் உலாவினே இருப்பார். இது என்னுடைய சம்பத்து, இது இந்த குடும்பம் என்னுடைய சம்பத்து, இந்த பிள்ளை என்னுடைய சம்பத்து, இந்த வாலிப பிள்ளை என்னுடைய சம்பத்து, இந்த வாலிப பையன் என்னுடைய சம்பத்து. அல்லேலூயா. இவர்கள் தேவனை தேடுகிறவர்கள், இவர்கள் ஜபிக்கிறவர்கள், இவர்கள் சுத்தமாய் வாழுகிறவர்கள், இவர்கள் நடுவில் நான் உலாவிக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரே கொஞ்ச நேரம் விட்டுட்டு தூரமா போக. இல்லை, நான் விட்டுட்டு போக மாட்டேன். இது என்னுடைய சம்பத்து. நான் என் பிள்ளைகளை சுற்றி உலாவிக் கொண்டே இருப்பேன். என் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்தவர்களை சுற்றி உலாவிக் கொண்டே இருப்பேன். என்னால ரட்சிப்பை பெற்றவர்களை சுற்றி நான் உலாவிக் கொண்டே இருப்பேன். என் ரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்றவர்களை சுற்றி நான் உலாவிக் கொண்டே இருப்பேன். இந்த வருஷத்துல நீ தேவனுடைய சம்பத்தா இருக்கிறபடினால் தேவன் உன்னை சுற்றி உலாவிக் கொண்டே இருப்பார். உன் நடுவில் உலாவிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தேவன் உலாவிக் கொண்டே இருந்தாரனால் எந்த நாயம் வந்து உன்னை கடிக்காது. அப்பா உலாவிக் கொண்டே இருந்தால் அந்த பெரிய உருவத்தை பார்த்து சின்ன உருவமாகிய பிள்ளைங்களை எந்த தெருநாயம் வந்து கடிக்காது. அல்லேலூயா. அப்பா கொஞ்சம் விலகி போனால் தெருநாயங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்ற நேரம் என்று சொல்லி எடுந்து பாயும். ஆமென் சொல்லுங்கள். உங்க குடும்பத்தின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சத்தமாய். ஆல்வேஸ் crow will fight with the eagle, but eagle will not fight with crow. நீங்க இயற்கையில பாருங்க, காக்கா சும்மா இருக்கிற கழுகு கிட்ட போய் அப்படி மோதும், ஓடி ஓடி போய் மோதும். பருந்து கூட பாருங்க, பருந்துகிட்ட போய், பருந்து ஒண்ணுமே பண்ணாது காக்காவை, கழுகு ஒண்ணுமே பண்ணாது காக்காவை. இவருங்க இவ்வளோண்டு இருந்துன்னு போய் மோதுவாருங்க. அது பாட்டுக்கு அதனுடைய நோக்கமே மேலே பறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். காக்கா கிட்டெல்லாம் நீ சரிக்கு சமானமா வச்சுக்க கூடாது. நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது அடிக்கடிக்கு சொல்லுவேன். நானும் பத்மா முதலியாரும் ஒரு அறையில் பேசி கொண்டிருந்தோம். அங்கே இன்னும் 2-3 போதகர்கள் இருந்தார்கள். அவங்க திடீர்னு என்னை பார்த்து சொன்னாங்க, கர்த்தர் உன்னை உன்னதமான அழைப்புக்கு அழைச்சிருக்கிறாங்க பாஸ்டர். நீங்கள் சின்ன சின்ன சீப்பஸ்ட் பீப்புளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சீப்பஸ்ட் பீப்புளுக்கு எல்லாம் நீ இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை. காடு உன்னை மேலே பறக்க வைக்கிறார். அப்போ டென்ட்டில் வர்ஷிப் பண்ணுகிறேன். சர்ச்சு கட்டில் வீடு இல்லை, வாசல் இல்லை, இன்டர்நெட் கிடையாது, கார் இல்லை, தேவப்பிள்ளையில் வாடகை வீட்டில் இருந்துன்னு டென்ட்டு போட்டு நடத்தின்னு இருக்கிறேன். அன்னைக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசித்தேன். ஆமென். சென்ற வருஷத்தில் வந்த பொழுது ஒரு இடத்துல அவங்கள அறிமுகப்படுத்தி நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். தேவப்பிள்ளைகளை எதற்காக சொல்லுகிறேன்? கர்த்தர் தம்முடைய தாசர்கள் தம் ஊழியக்காரர்கள் மூலியமா சொன்னதை தேவன் நிறைவேற்றுகிறார். நீ கழுகு, நீ விசேஷமாய் பறக்கிற பிள்ளை, நீ மேலே தான் பறந்துன்னு போனோம். காக்காங்கிட்டெல்லாம் சரிக்கு சண்டை பண்ணக்கூடாது. நம்புறவங்க 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஐ எம் an eagle. I wanted to fly to the highest level. நான் பெரிய இடத்துல பறக்கணும். பெரிய இடத்துல பறக்கும் பொழுது இந்த காக்காங்க தான் போய் போய் மோதும், திடீர்னு ஹிட் ஆகும், போய் போய் மோதும். ஆனால் கழுகு சட்டை பண்ணாது.
உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனை காக்கா வந்து மோதினாலும் சட்டை பண்ணக்கூடாது. உன் பாட்டுக்கு நீ மேலே பறந்துனே இருக்கணும். நீ விசேஷித்த பொக்கிஷம், நீ அவருடைய சொந்த சம்பத்து. You're a peculiar treasure. God is moving in midst of you. தேவன், God is walking in midst of you. தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற காரணம் உன்னை ரட்சிக்க. அல்லேலூயா. உன்னை ரட்சிக்க, சத்துருக்கள் உன்னை தொடாத இருக்க அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 2 கரத்தை உயர்த்தி, இந்த வருஷம் மாத்திரமல்ல, வரப்போகிற எல்லா வருஷங்களிலும் நீ உயிரோடு இருக்கிறவரிலும் நீ அவருக்கு விசேஷித்த சம்பத்து. நீ சாகிறவரில் இந்த பூமியில அவருக்கு சம்பத்து. நீ செத்துட்ட பிற்பாடும் நித்திய ஜீவன்ல அவருக்கு நீ சம்பத்து. You are a peculiar treasure. God is moving, God is walking just to protect you. தேவன் உன்னை பாதுகாக்க, உன்னை பத்திரப்படுத்த. அல்லேலூயா. இயேசு தன்னுடைய சரீர பலத்தை இழந்தார், அவர் மேன்மை இழந்தார். ஆனா உன்னை இழக்கல. அல்லேலூயா. உன்னை இழக்கல. அவர் சிலுவிலே சிந்தின ரத்தத்தினால உன்னை கிரயத்தில் சம்பாதித்தார். நம்புறவங்க, இயேசு ரத்தத்தை இழந்தார், இயேசு முக ரூபத்தை இழந்தார், இயேசு மேன்மை இழந்தார். ஆனா உன்னை இழக்கல. ஏன்னா நீ அவருக்கு சம்பத்து, நீ அவருக்கு விசேஷித்த சம்பத்து. உன்னை அப்படியே வச்சிட்டு இருந்தார். தோத்திரம் சொல்லுங்கள். உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உங்களை என் கையை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. நம்புறவங்க சத்தமாய், நீங்க அவருடைய சம்பத்தா இருக்கிறபடினால் உங்கள் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருப்பார். பைபிள் என்ன சொல்லுது? அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், இருக்கிறார், இப்போ உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொள்ளுவார்னு சொல்லலை, நேற்று உலாவிக் கொண்டிருந்தார்னு சொல்லலை. ரைட் நவ் இஸ் வாக்கிங் இன் மிஸ்ட் ஆஃப் யூ, இஸ் மூவிங் இன் மிஸ்ட் ஆஃப் யூ. இப்பொழுதே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உங்களிடத்திலே அசீச காரியத்தை கண்டு உங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு உங்கள் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. உங்கள் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. அல்லேலூயா. உங்கள் வீடு எப்படி இருக்குது? உங்கள் வீட்டில் நீங்கள் தான் சம்பத்து. உங்கள் வீட்டில் வெறும் சினிமா தான் ஓடுனுக்கிறது, சீரியல் ஓடுனுக்கிறது. கொடுத்த செட்டு கஞ்சிக்கு கதி இல்லாதவண்ணி, கஞ்சிக்கு கதி இல்லாதவண்ணி உனக்கு ஒரு 2-in-1 டேப் ரெக்கார்டர் கொடுத்தா அதில் சினிமா பாட்டு போட்டுனுக்கிற நீ. டே பிள்ளையில் இரமூட்டையை விற்று சாப்பிட்டேன், இப்போ பெரிய டிவி இருக்குதுன்ட்டு அதில் சினிமா பார்த்துன்னுக்குறேன். மறந்துட்டியா பழைசெல்லாம்? எப்படி இருந்த நீ? உன்னை எப்படி வச்சிருக்கிறார்? உன் வீட்டில் அசுஸ்தமானது தான் காணப்படுது. ஏன் எதுவும் நடக்கலை, எதுவுமே வரமாட்டேங்குது, எதுவுமே கூட மாட்டேங்குது. உபாசம் எடுத்து பிரயோஜனம் என்ன, ஜபிச்சு பிரயோஜனம் என்ன, ஆலயத்துக்கு பிரயோஜனம் என்ன, போய் பிரயோஜனம் என்ன, சர்வ வல்லவரிடத்துல ஜபம் பண்ணுறதுனால பிரயோஜனம். இப்படியே சொல்லி காலத்தை ஓட்டி பல நோவை வச்சு சாவு, பொழைக்க மாட்டேன். அப்படித்தானே சாவுறாங்க ரொம்ப பேர், குறை சொல்லியே சாவாங்க. தேவ பிள்ளையில அசுசமானதை, அசுசியான காரியத்தை தேவன் கண்டு விலகாதபடிக்கு அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அந்த 2-in-1 சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அதில் கர்த்தருடைய பாடலை போடு. உன் டெலிவிஷனில் கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிற காட் டிவி போடு. அல்லேலூயா. எத்தனை கிறிஸ்துவ சேனலுங்க இருக்குது, அத்தை போடு. கர்த்தருடைய வார்த்தை உன் வீட்டில் விதைக்கப்பட்டுட்டே இருக்கட்டும். நாங்கள் மொபைல் எடுத்தால் எந்த ப்ரீச்சர்கிட்ட எந்த நல்ல தாட் வருமோ, எந்த வார்த்தை வருமோ, அல்லேலூயா, ஒரு ப்ரீச்சர்த்தும் மாற்றி 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 அதை தான் பார்ப்போம்.
பைபிளை படிச்சுட்டு அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸை பார்ப்போம், ரெஃபர் பண்ணுவோம், காமெண்ட்ரி படிப்போம். டெலிவிஷன் என்னத்துக்கு கொடுத்தார்? கன்றாவியை பார்க்கறதுக்கா? வீட்டில் 2-in-1 டேப் ரிகார்டர் என்னதுக்கு? கன்றாவி பார்க்கறதுக்கா? தேவன் உன்னை சம்பத்தாய் வைத்திருக்கிறார், உன்னை பாதுகாக்க உலாவி கொண்டிருக்கிறார். அந்த இடம்லாம் அழுக்கா இருக்கலாமா? உன் வீடு அழுக்கா இருக்கலாமா? உன்னை பாதுகாக்க, உன் வீடை பாதுகாக்க, உன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே தேவாதி தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். சத்தமாய் அவர் உலாவி கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் என்னுடைய ஜனமா இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனா இருப்பேன். அல்லேலூயா. There's no separation between you and God. உனக்கும் உன் தேவனுக்கும் ஒரு பிரிவினை கிடையாது. நான் அவர்கள் நடுவில் உலாவேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனா இருப்பேன். அல்லேலூயா. I'll be their God and they'll be my people. They are my people. என் ஜனம், என் சம்பத்து, என் பொக்கிஷம், நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன். உன் வீட்டில் அசுசமானது என்ன நடக்குது? விபச்சாரம், வேசிதனம், விக்கிரக ஆராதனை, பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறது, என்ன அந்த பழைய அழுக்கு வாழ்க்கை. வீடெல்லாம் சும்மா தொடப்பத்தில் சுத்தம் பண்ண போதாது, சோஃபாவை இல்லை படுக்கையை இல்லை உன் கிச்சனை, தேவப்பிள்ளையில் ஆத்மாவை கரைப்படுத்துகிற அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி போடணும். அசுசியான காரியத்தை தேவன் கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. சத்தமாய் பாளையம்னா அந்த இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரமோ 3 கோத்திரம், இப்படி 3 இப்படி 3 இப்படி டென்ட்டு போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அக்னி ஸ்தம்பம் எழும்பும் பொழுது எழுந்து போயிடுவாங்க, இன்னொரு இடத்துல போய் டென்ட்டு போடுவாங்க. அது பாளையம், கேம்ப்னுவாங்க. ஆனால் கர்த்தர் கேம்ப்னு எதுவும் பைபிளில் வைக்கல. புதிய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் உன் குடும்பம், உன்னுடைய ஆலயம், நீ ஆராதிக்கிற ஸ்தலம், நீ முழங்கால் போடுகிற ஸ்தலம், தேவனை தேடுகிற ஸ்தலமே ஒரு பாளையம். அதை அழுக்குப்படுத்தாத. அழுக்குப்படுத்திட்டு உன் வீட்டில் யாரோ ஆம்பளை வரான், வெளியே அனுப்பு. அவங்ககிட்ட என்ன சொகுசு வாழ்க்கை? புருஷங்கிறான் இல்லையா? உன் வீட்டில் யாரோ பொண்ணு வருது, வீட்டில் அப்பா அம்மா இல்லை, வா இந்த நேரத்துக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சேட்டை பண்ணுகிறது, அழுக்கு சேட்டை. அப்புறமா அப்பா அம்மா வேலையிலேருந்து வர்றதுக்கெல்லாம் அந்த பொண்ணை அனுப்பிச்சிடுறது. இதே பிள்ளையில் உன் வீடு அசுசிப்படுகிறது, உன் வீட்டில் அசிங்கங்குது, உன் வீட்டில் தேவனுக்கு பிரியமானது, உன் வீட்டில் ஊரே சேர்த்து அங்கே டிவி பார்க்க, அங்கே ஒரு சினிமா பார்த்துட்டு கும்மாலம் போட வைக்கிற, உன் வீட்டில் வளர்கிற பிள்ளைங்களும் அப்படியே தான் வளருதுங்க. ஏமாத்து காரியம், வட்டி காரியம், அவங்கள எப்படி கவுக்கிறது, இவங்க எப்படி கவுக்கிறது, அந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறது, இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறது, எல்லா கான்ஸ்பிரசியும், எல்லா சதி திட்டமும் உன் வீட்டில் நடக்குது. அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே யார் வர்றாங்க, யார் போறாங்க, நல்லா கவனி. ஏதோ விக்கிரகத்துக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் வீட்டுள்ள கொண்டு வர்றாங்க, வேண்டான்னு அனுப்பு. அவங்க உறவு இல்லா கட்டி போட்டோம், தேவனோடு நீ உறவு கொண்டுரு. அல்லேலூயா. ஐயோ, சொந்தம் போயிடும், பந்தம் போயிடும். போனா போது அவங்கள ரட்சிக்கிறாங்க, அவங்களா உன்னை வாழ வைக்கிறாங்க, அவங்களா உனக்கு சோறு போடுறாங்க, அவங்களா உனக்கு உயிரை கொடுக்குறாங்க, ஜீவனை கொடுக்கிற ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் வெளியே போயிடணும், இவங்கெல்லாம் உள்ள வரணுமா? என்ன சொந்த பந்தம்? சாங்கியத்தை கற்றுக் கொடுக்கறது சொந்த பந்தமா? பாவத்தை கற்றுக் கொடுக்கறது சொந்த பந்தமா? லெஸ்பினிசம், பொண்ணுங்களுக்கு பொண்ணு, ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை, தெய்வ பிள்ளைகளே, ஹோமோசெக்சுவல், வீடுங்களில் இது நடக்குது, காலேஜுங்களில் நடக்குது. என்ன சொந்த பந்தம்? என்னத்தை கொண்டு வந்தாங்க உள்ள? எடுத்துன்னு போங்க. அல்லேலூயா. உங்க சொந்தமே இல்லா கட்டி கூட பரவாயில்ல, நீர் என் சொந்தம், துன்ப வேலையில் எனக்கு சகாயர், எனக்கு அடைக்கலம், எனக்கு பலன், என் அரண், என் கோட்டை, என் ரட்சகர், என் மீட்பர், நான் நம்புகிறவர். அல்லேலூயா. அந்த சொந்தத்தை விட
சாங்கியத்தை கற்றுக் கொடுக்குற சொந்தம் என்னத்துக்கு உனக்கு வேண்டாம்? விக்கிரகத்தை ஆராதனை பண்ணுன்னு கற்றுக் கொடுக்குற சொந்தம் உனக்கு என்னத்துக்கு? ஆமென் சொல்லுங்கள். உன் வீடு அசுசிப்படக்கூடாது. அது இருந்துச்சுன்னா அந்த காரியத்தெல்லாம் கண்டு கர்த்தர் விலகி போவாரா? இங்கே என் ப்ரெசன்ஸ் வேண்டான்றாங்க. அவங்க என்னை அனுப்பிட்டாங்க. நான் வேண்டாம், அவங்களுக்கு நான் வேண்டாம், அதனால என்னை அனுப்பிட்டாங்க. உடையிற தண்ணி தொட்டிங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கினாங்க, நல்ல ஜீவ தண்ணீரை விட்டுட்டாங்கன்னு கர்த்தர் எரேமியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அந்த 2 அதிகாரத்தில் எவ்வளோ வேதனையோட சொல்கிறார். broken cistern, they have chosen broken cistern where the water cannot stand. உடைஞ்ச சட்டி, அதில் தண்ணி நிற்குமா? நிற்காது. அந்த தண்ணி இந்த சட்டியில் இருக்கிற தண்ணி எங்களுக்கு வேணும். broken cistern அத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் ஜீவ தண்ணீர் மெதுவாய் ஓடுகிற சீலவாம் தண்ணீரை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறார்கள், இயேசுவை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவபிள்ளையில அப்போ நீங்க தான் அவருடைய சம்பத்து. உங்களை பாதுகாக்க அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உலாவி கொண்டிருக்க வேண்டும் என்றால் உன் வீட்டிலே அசுசியான காரியத்தை எடுத்து போடு. அவர் உன்னை விட்டு விலகி போவார். கர்த்தர் விலகி போவாரனால் நடக்காததெல்லாம் நடக்கும். கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகி போனார். அவன் கண் குருடாக்கப்பட்டது, அவன் தலை மொட்டை அடிக்கப்பட்டது. சத்துருக்கள் அவனை பரியாசக்காரனை போல கவனித்தார்கள். தேவபிள்ளையிலே கர்த்தர் உன்னை விட்டு விலகி போவாரனால் பைத்தக்கார மாதிரி நீ ஆயிடுவே. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு போயிட்டார். துணி போடுறதில்ல, ராஜா தான், நிதானம் இல்லை ராஜாவுக்கு. அசுத்தாவி ஒன்று அவனை ஆட்கொண்டது. கர்த்தர் விலகி போயிட்டார்னா அசுத்தாவிங்க தான் உன்னை பிடிச்சிக்கோ, உன் குடும்பத்தை பிடிச்சிக்கோ. மேலே ஏறின திடீர்னு வந்து இறங்கிடுவேன். மேலே ஏறின ரொம்ப ஒன்றும் இல்லாத வந்து நீ மேலே ஏறின. உன் வீட்டில் அசுத்தத்துக்கு இடம் கொடுத்த, அசுசிப்பட்டது உன் வீடு, திரும்ப வந்துட்டு கீழே. தேவபிள்ளையில் அந்த வாழ்க்கை என்னத்துக்கு? ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய சம்பத்து மகளே, உன்னை காக்கும்படியா நான் பாளையத்தில் உலாவி கொண்டிருப்பேன், உன் வீட்டில் உலாவி கொண்டிருப்பேன். அசுத்தமானதை உன் பாளையத்திலையோ உன் வீட்டிலையோ உன்னிலையோ பார்த்துட்டு நான் போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். இது பைபிளில் இந்த வார்த்தையை நீங்கள் படிச்சுனே இருக்கலாம். நீங்கள் நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உன் தேவனா இருப்பேன். பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் இதை படிச்சுனே இருக்கலாம். இது ரிப்பீட் ஆயினே இருக்கு இந்த வார்த்தை. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீங்க. என்னங்க இது கூட உறவு வேண்டுங்களா? இது கூட உனக்கு சொந்த பந்தம் வேண்டுமா? அல்லேலூயா. சொந்தக்காரங்க லீவில் வருவாங்க போயிடுவாங்க, சொந்தக்காரங்க சாக்லேட் கொடுப்பாங்க போயிடுவாங்க, சொந்தக்காரங்க பணம் கொண்டு வரவங்க போயிடுவாங்க, சொந்தக்காரங்க உங்களோட கூட்டுன்னு உங்களை ஒரு டூருக்கு ஒரு பிக்னிக்கு போவாங்க, ஆக்கி சாப்பிடுவீங்க, சந்தோஷமாக நடந்ததெல்லாம் பேசுவீங்க, நல்லது, போயிடுவாங்க. ஆனால் இந்த தேவன் உங்கள் நடுவில் நான் உலாவி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. சத்தமாய் 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே இது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, எங்க வாசம் பண்ணுவாரா? அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். விக்கிரகத்துக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தமே அது. தோத்திரம் சொல்லுங்கள். விக்கிரக வழிபாடு இருக்கக்கூடாது, சாங்கியங்க இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கைங்க இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதான் அந்த மாரிகத்தில் ஒரு பொம்பளை சும்மா தெற்கு தரிசனம் சொல்லும். ஒரு வீட்டில் போயிட்டு
அந்த இடத்துல மந்திரம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? தெய்வ இல்லை, நீயே எடு சிஸ்டர்னாங்களாம். இல்லை, கர்த்தர் எனக்கு காட்டத்தான் காட்டுகிறார், எனக்கு எடுக்க முடியாது. இது திருடி தானே இவா, திருட்டு தரிசி தானே இவா. வெள்ளப்பூட கட்டுன்னு திருடினுங்கிற தெய்வ இல்லை. என்ன தீர்க்க தரிசிங்க இதுங்கெல்லாம்? மந்திரம் பண்ணிட்டுக்கிறாங்க. அங்கே இங்கே எடு, நீயே எடு. நான் இல்லை, கர்த்தர் காட்டத்தான் காட்டுறாரு. அப்போ வீட்டுக்காரர் எடுக்கணுமா? தேவ பிள்ளைகளை இதெல்லாம் இதுதான் மூட நம்பிக்கை. சும்மெல்லாம் இது மாதிரி ஆளுங்க ஜெபம் பண்ணால் வீட்டில் கூட சேர்க்காதீங்க. ஆமேன். இதெல்லாம் நம்பாதீங்க. கர்த்தர் உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை விடவா, அவர் கொடுத்த வாக்குகளை விடவா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 படிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிற சொல்லுகிறதாவது. அவர் என்ன பண்ணிருக்கிறார்? சபை நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். நீ குறை சொல்லிட்டு போயினேக்கிற. சபை நடுவில் யார் உலாவி கொண்டிருக்கு? தேவன். இன்னைக்கு ஆராதனை சரியில்லை, பாட்டு சரியில்லை, பிரசங்கம் சரியில்லை. நீ சரியா இருந்தா தானே உனக்கு எல்லாமே சரியா இருக்கும். கண்ணை கட்டினவங்களுக்கு எல்லாம் இருட்டா தானே தெரியும். ஆமேன். கண்ணை கட்டினவங்களுக்கு எல்லாம் இருட்டா தானே தெரியும். தெய்வ பிள்ளைகளே, கண்ணை கட்டிட்டு சபை உள்ள வரனே பிசாசும் கண்ணை கட்டி வச்சுட்டுக்கிறான். சர்ச்சுள்ள வந்தோடனே பாட்டு நல்லா இல்லை, பிரசங்கம் நல்லா இல்லை, அவங்க நல்லா இல்லை, இவங்க நல்லா இல்லை. கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் நீங்கள். அல்லேலூயா. கங்காருவா கர்த்தர் உங்களை உண்டு பண்ணலை. இங்கிருந்து அங்கே ஜம்ப் ஆகுது, அங்கிருந்து இங்கே ஜம்ப் ஆகுது. ஆஸ்திரேலியாவுடைய நேஷ்னல் அனிமல் என்ன? கேங்குரு. அது ஒரு இடத்துல இருக்காது. இங்கிருந்து அப்படி ஜம்ப் ஆகும், அங்கிருந்து அப்படி ஜம்ப் ஆகும். God never created you as a kangaroo. God created you as his own image. Hallelujah. உன்னை அவருடைய சாயலாய் பண்ணியிருக்கிறார். இங்கே அங்கேயும் குதிக்காத. அங்கே தெற்கு தரிசனம் சொல்கிறாங்க, இங்கே ஜெபம் பண்ணால் நல்லா ஆகிடும், அங்கே போனால் நல்லா ஆகிடும். இல்லை இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் உன் இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா நீ எல்லாத்துலேயும் நல்லா இருப்ப. கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மாயம் செலுத்தலாம். முழு மனதோடு அவரை தேடினேன்னா எல்லாமே நல்லா ஆகும். பைபிளில் என்ன சொல்கிறார்? எல்லாம் எரேமியா 7:23 படிங்க. எரேமியா 7. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க. சும்மாலாம் அவருக்கு ஜனமாக ஆயிட முடியாது. அவர் வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். முதலாவது அசுத்தத்தை எடுத்து போடணும். அல்லேலூயா. வாக்குக்கு செவி கொடுக்கணும். நான் இன்னைக்கு சினிமா பார்க்கல, இன்னைக்கு சிகரெட் குடிக்கல, இன்னைக்கு சாராயம் குடிக்கல, இன்னைக்கு நான் சுத்தமாயிட்டேன். மறுநாள் குடிக்கிறியே, அது தொடர்ச்சியா செய்யறியே. இன்னைக்கு நான் மொபைல் ஃபோனில் சோஷியல் மீடியாவில் வர பொம்பளைங்களை பார்க்கல, ஆம்பளைங்களை பார்க்கல, இதை கேட்கல, அதை கேட்கல, இன்னைக்கு நான் சுத்தமாயிட்டுக்கிறேன். ஜனவரி 1 இன்னைக்கு 9 இன்னைக்கு அழுக்க ஆயிட்டு வரையே. டெய்லி கிளன்சிங், அனுதினம் ஆண்டவரே. யோபு என்ன பண்ணுவான்? பழைய ஏற்பாட்டில் என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்குமான்னு சொல்லி அதுங்களுக்கு பேராக சொல்லி ஒரு பலி கொடுத்து கர்த்தர்கிட்ட வேண்டுவான். அது மாதிரி டெய்லி நீங்கள் ஆண்டவரே, நான் யாரையாவது காயப்படுத்திட்டேன்னா, யாருக்கிட்டாவது தப்பாக நடந்துக்கணுன்னா, யாரையாவது வேதனைப்படுத்தினா, என் பெற்றோர்களையோ, என் சபையாரையோ, என் போதகனையோ, என் குடும்பத்தாரையோ, அவங்க முன்னால் ஃப்ராடாக பெருமையாக நடந்துக்கணுன்னா, மேட்டிமையான கண்ணோடு, அடுத்தவங்களை அழிக்கிற நோக்கத்தோடு, அடுத்தவங்களை மட்டிடுகிற நோக்கத்தோடு நான் நடந்துக்கணுன்னா என்னை மன்னிச்சுக்க சாமி. பொழுது போகுது, நான் பெட்டுக்கு போகிறேன், பெட்லேயே செத்துட்டான், நான் என்ன பண்ணுவேன்? என்னை மன்னிச்சுட ஆண்டவரே, என்னை சுத்தம் பண்ணேன். படுக்கையில் இருக்கும் பொழுது உம்முடைய வருகை இருக்குமானால் நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு தேவை. என் வாக்குகளுக்கு செவி கொடுங்க, வாக்குக்கு செவி கொடுங்க. அசுத்தத்தை எடுத்து போட்டீங்களன்னா உங்கள் நடுவில் உலாவேன். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா
வழியிலும், நல்லா கவனிங்க, எல்லா வழியிலும். ரட்சிப்பு ஒரு வழி, ஞானஸ்தானம் ஒரு வழி, அபிஷேகம் ஒரு வழி, பைபிள் ஸ்டடி ஒரு வழி, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு வழி, சண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் சர்வீஸ் ஒரு வழி, ஜபம் ஒரு வழி, உபாசம் ஒரு வழி. அல்லேலூயா. எல்லா வழியிலும் கர்த்தர் கற்பிக்கிற எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். ஆமென். கர்த்தாவே 2026 எனக்கு நன்மை உண்டாகணும் ஆண்டவரே. அழுக்குக்குது முதல் போய் பெருக்கு, வாக்குக்கு கீழ்ப்படி, உனக்கு நன்மை உண்டாகும். என்ன சிம்பிளா காட் புரியுற மாதிரி பேசுறாரு. அசுசி காணாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க, அவர் உங்களை விட்டு விலகி போயிடுவார். சவுலுக்கு நடந்தது, சிம்சோனுக்கு நடந்தது, உங்களை விட்டு விலகி போயிடுவார். ஆமென். இங்க என்னன்றார்? என் வாக்குக்கு செவி கொடுங்கள். ஆமென். உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். நடந்துங்க, உனக்கு நன்மை உண்டாக நடந்துக்க. உன் நடத்த நல்லா இருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உன் நடத்த நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அப்போ நன்மை உண்டாக வாக்குக்கு செவி கொடுங்கள், நன்மை உண்டாக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற எல்லா வழிகளிலும் நடவுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுங்க சத்தமாய். என்ன சத்தமாய்? எத்தனை பேருக்கு நன்மை உண்டாகணும்? எத்தனை பேர் நடுவில் கர்த்தர் உலாவணும்? எத்தனை பேரை தேவன் தன்னுடைய ஜனம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தேவபிள்ளையில சுலபம், சுலபம். அசுத்தத்தை எடுத்து போடு. அவர் கற்பிக்கிற எல்லா வழியில இந்த வருஷத்துல நட, உனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் சாஸ்திரக்காரங்களை வச்சு சொல்ல மாட்டார் உனக்கு நன்மை உண்டாகும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சாஸ்திரக்காரன், புடுபுடுக்காரன், பூமாட்டுக்காரன். பைபிளில் பூமாட்டுக்காரனை கர்த்தர் வச்சு உனக்கு சொல்ல, விடுபிடுக்காரனை வச்சு சொல்லலை. வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். என் வாக்குக்கு செவி கொடு, நான் சொல்லுகிற எல்லா வழியிலும் நீ நட, நான் சொல்ற எல்லா வழியில நட. இந்த வருஷத்துல உனக்கு நன்மை உண்டாகும். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உங்க நடுவில் உலாவி கொண்டே இருப்பேன். ஏன்னா நீங்க என்னுடைய சம்பத்து, உங்களை கைவிட்டு போக விட மாட்டேன். ரொம்ப பேர் சொல்றீங்கல்ல, ஒரு சகோதரி பாவம் சின்ன பங்கடை வச்சு மிட்டாய் பிஸ்கெட்டுங்கெல்லாம் விற்று, கொத்தமல்லி கருவேப்பிலை விற்று 40 சவரன் தன் பொண்ணுக்கு சேர்த்து வச்சாங்க. அங்கே இருக்கிற திருடனுங்க பீடி சிகரெட் வாங்க வர மாதிரி ஒரு அரசியலில் இருந்தவன் திருடர்களை வீட்டுக்கு அனுப்பி நைட்டில் அவங்க கடையில் இருக்கும் பொழுது 40 சவரத்தை எடுத்துகிட்டு போனான். மயக்க அடிச்சிட்டாங்க. வேதனை. சபைக்கு வரவங்க இன்னும் கூட சில்லறை கடை வச்சு தான் குழப்பம் நடத்துகிறாங்க. என்ன ஈஸியாக கெடுச்சிச்சுப்பா. தேவபிள்ளையில நம்ம கையில் இருக்கிறது கையை விட்டு போகலாம், ஆனால் நீ தேவன் கையில் இருக்கிற, அவர் கையை விட்டு உன்னை யாரும் பிரிக்க முடியாது. சத்தமாய், நீ தான் பெரிய சம்பத்து. You are a peculiar treasure of God. God walks in midst of you. God wants to do good to you. தேவன் உங்கள் நடுவில் உலாவுகிறார். உனக்கு நன்மை உண்டாகவே வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல வழியில் நடப்பியா? அவர் காண்பிச்ச வழியில் நடப்பியா? நான் கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்க நடங்க. புடுபுடுக்காரனே கர்த்தர் கொடுத்தார், சாஸ்திரக்காரனே கர்த்தர் கொடுத்தார், குறி சொல்றவங்களே கர்த்தர் கொடுத்தார். இல்லை, நான் கற்பிக்கிற எல்லா வழியும் உனக்கு காண்பிச்சிட்டேன். ரட்சிக்கப்படு, என்னை விசுவாசி, ஞானஸ்தானம் எடு, ஜெபம் பண்ணு, என் வேதத்தை படி, சுத்தமா வாழு. அல்லேலூயா. எல்லா வழிகளையும் கர்த்தர் கற்பிச்சிட்டார். அப்போ நீ அதன் பிரகாரம் நடந்தேன்னா உனக்கு நன்மை உண்டாகும். 2026 மாத்திரமல்ல, நீ உயிரோடு இருக்கிறவர்களும் உனக்கு நன்மை உண்டாகும்.
அவங்ககிட்ட இன்னும் இல்லாதக்குது கொடுக்கலாமே. அமைதிலாரு, அவங்க உழைச்சாங்க, கடவுளுக்கு உண்மையாக இருந்தாங்க, கிடைக்குது. நீ திருட்டு போகல, நீ திருட்டாமல, உனக்கு கிடைக்கலன்னு ஏன் வயிறு எறிகிற? நீயும் மனம் திரும்பு, நீயும் உன் தேவன் உன் நடுவில் உலாவத்திற்கு இடம் கொடு, அசுசமானதை எடுத்து போடு. அவருடைய எல்லா வழிகளில் நீ கூட நட. உனக்கு கூட, உன் பிள்ளைங்களுக்கு கூட, உன் குடும்பத்தில் கூட நன்மை உண்டாகும். சத்தமாய் உன் பிள்ளைங்க படிப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க பெரிய ஸ்தானத்தில், உன் பிள்ளைங்களுக்கு திருமணமாகும், உன் பிள்ளைங்க ரொம்ப மேன்மையாக வாழ்வாங்க, சொசைட்டியில் கேவலமாக வாழ மாட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்மை இந்த வருஷத்தில் உண்டாகும். காரணம், நீங்கள் தேவனுடைய விசேஷித்த சம்பத்து. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர் that I am your special treasure, peculiar treasure. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே மகனே, அசுத்தமானதை எடுத்து போற்று, உன் நடுவில் நான் உலாவினே இருப்பேன்.